அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்பவுமே பின்தங்கி இருக்கிறீங்க, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது, ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ளார வந்தாவே ஏதாவது ஒன்று கஷ்டப்படும்படி தான் நடக்குது, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, ஒரே விரக்தியாக இருக்குது வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தரலாம். நாளை மார்ச் மாதம் 23ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் மற்றும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த பஞ்சமி அப்படிங்கிறது வசந்த பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு இந்த 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நாட்கள். அப்போ வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் திதிகளுமே விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதனால் இதை நீங்கள் வசந்த பஞ்சமி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த பஞ்சமி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்று நள்ளிரவு 12:16 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது நாளை இரவு 9:54 வரைக்கும் இருக்குது. அப்போ பஞ்சமி வழிபாடுங்கிறது நாளைக்கு நாம் இரவு 9:54 செஞ்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. பங்குனி கிருத்திகை, பலன் மிகுந்த கிருத்திகை அப்படின்னே சொல்லலாம். இந்த கிருத்திகையும் பார்த்திங்கன்னா இன்று பின்னிரவு 1:27 அப்படிங்கும்போதே தொடங்குது. இது பார்த்திங்கன்னா நாளை இரவு 11:49 வரைக்கும் இருக்குது. பங்குனி பஞ்சமியே சிறப்பு. இதில் பங்குனி கிருத்திகையும் சேர்ந்து இருக்கிறதுனால இது அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் கிருத்திகை வழிபாடு, பஞ்சமி வழிபாடு இதெல்லாம் செஞ்சாலும் செய்யாட்டியும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான தடைகளும் நீங்கி 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் என்பது குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பூஜை செஞ்சாலும் அங்கேயும் நீங்கள் அந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். எந்த வழிபாடும் செய்ய முடியல, விரதமும் இருக்க முடியலனாலும் நீங்கள் அதை செய்யலாம். கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இலை சொல்ல போகிறேன். அந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி தான் நாளைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். நாளை இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கும்போது பூஜை அறையில் இதை செய்யலாம். இல்லை பீரியட்ஸில் இருக்கிறீங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். மொத்தத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை செய்யறதுக்கு நீங்கள் தவறிடாதீங்க. ஏன்னா நமக்கு ரெண்டுமே அற்புதமான ஒரு செயற்கை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. அதாவது கிருத்திகையும் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமியும் இருக்குது. ரெண்டும் கலந்த கலவையாக நாளைய நாள் இருக்கிறதுனால யாருமே தவற விட்டுறாதீங்க. இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை தான் தேவைப்படுது. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி 2 நாட்களுமே கற்பூரவள்ளி இலையை எந்த மாதிரி பயன்படுத்தணும் என்பது குறித்து தனித்தனி பதிவுகள் போடுறது வழக்கம். இந்த முறை நமக்கு இந்த பஞ்சமி திதியோட அதோட கிருத்திகையும் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு எத்தனை இலை கிடைச்சாலும் சரி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் பறிச்சுட்டு வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பஞ்சமிக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது பஞ்சமினாவே 5 அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் 5 அகல் விளக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரே மண்ணகல்லையே 5 முகம் கொண்ட மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 5 கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு விளக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இந்த ஒவ்வொரு
இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த இலைக்கும் நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு எல்லாத்தையும் இந்த எப்படி வெற்றிலை தீபம் நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றுவோம் அதே மாதிரி வட்ட வடிவில் அடுக்கி வச்சு நடுவில் இந்த 5 முகம் கொண்ட அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இந்த அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய், நெய் அல்லது 2 கலந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றலாம். மொத்தத்தில் 5 சுடர் விட்டு எரியறதுங்கிறது சிறப்பு. இப்போ நாங்கள் பஞ்சமி வழிபாடெல்லாம் செய்யலிங்க, முருகப்பெருமான் வழிபாடு தான் செய்வோம் அப்படிங்கும்போது கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவீங்க இல்லையா, அந்த வெற்றிலைக்கு மேலே இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு இந்த கற்பூரவள்ளி இலை மேலே நீங்கள் முருகப்பெருமானுக்குன்னு விளக்கு ஏற்றுவீங்க பாருங்கள், அந்த விளக்கு வச்சுருங்க. 6 விளக்குன்னா 6 கற்பூரவள்ளி இலை வந்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது ஒரு கற்பூரவள்ளி இலை வந்துட்டு நீங்கள் அந்த வெற்றிலை 5 வெற்றிலை 6 வெற்றிலையும் சுற்றி வச்சுருப்பீங்களே அதுக்கு நடுவில் வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் மண்ணகலை வந்து ஏற்றி வைங்க. இந்த விளக்கு வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கணும். மொத்தத்தில் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலும் சரி, நாளைய தினத்தில் இந்த கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றணும். அது 6 விளக்கோ 5 விளக்கோ ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு கற்பூரவள்ளி இலையாவது பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாலில் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படும். ஒன்று வந்து நீங்கள் விளக்குக்கு அடியில் வைக்கிற மாதிரி வரும் சரிங்களா. இன்னொரு இலை இருக்குது பாருங்கள், அந்த இலையை வந்துட்டு நீங்கள் கத்திரியை வச்சோ இல்லை விரல் நகங்களை பயன்படுத்தியோ நல்லா சின்ன சின்னதாக வந்துட்டு பிச்சுட்டு நீங்கள் அந்த ஏற்றக்கூடிய விளக்கு இருக்குது இல்லையா, அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ எது ஊற்றினீங்கனாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை போட்டுடணும். நல்ல கிள்ளி போட்டிங்க அப்படிங்கும்போது உங்கள் விரலே பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் நீங்கள் விரலை பயன்படுத்தியே வந்து கிள்ளி போடுங்க சரிங்களா. அதில் போட்டுருங்க. அதாவது விளக்குக்கு அடியில் ஒரு கற்பூரவள்ளி இலை இருக்கும், அதே போல் விளக்குக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலைகளை நம்ம துண்டு துண்டாக பிச்சு இதில் வந்துட்டு போட்டிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி ஹாலில் வந்து ஒரு ஓரமாக கூட வச்சுருங்க. அதாவது குழந்தைங்கள்லாம் வீட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க அப்படிங்கும்போது அவங்க கை கால் பட்டு இது வந்து கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் இதை நீங்கள் ஏதாவது ஒரு ஓரமாக ஹாலில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நெய்யோ நல்லெண்ணெயோ குறைஞ்ச சமயத்தில் அது நாமளாக பார்த்து குளிர வைக்கலாம், இல்லைன்னா அது தானாக மழையேறினாலும் தவறு கிடையாது. இப்போ இது பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கட்டும், நாளை முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலையை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் கூட நீங்கள் இந்த அடியில் வச்சுருந்தோம் இல்லையா இலை, அதை நீங்கள் போட்டு காட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த விளக்குக்குள்ளார எண்ணெயில் ஊறிட்டு இருந்துச்சு பாருங்கள் அந்த இலைகள், அதை கூட நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு காட்டுறதுங்கிறதும் நல்லது. இப்படி வீடு முழுக்க வந்து காட்டிடலாம். இப்போ இதுவே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கற்பூரவள்ளி இலையில் 5 கிராம்பும் பச்சை கற்பூரம் அல்லது சூடம் வச்சு அதை நீங்கள் ஏற்றி வச்சு வீடு முழுக்க வந்து காட்டுங்க. இல்லைன்னா ஹாலில் வச்சு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சு நுகர்ந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பஞ்சமிக்கு நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த முறை நமக்கு கிருத்திகையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனாலையும் இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையை கொண்டு நம்ம தீபம் ஏற்றுவது, கற்பூரவள்ளி இலையை பிச்சு அந்த எண்ணெய்க்குள்ளாரையோ நெய்க்குள்ளேயோ போட்டு தீபம் ஏற்றுவது, இதெல்லாமே நமக்கு அளவுக்கு அதிகமான பலன்களை வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த முறை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு நம்மளுடைய சேனலில் தான் முதன் முறையாக வருது அப்படிங்கிறதையும் நான் இங்கே சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிதான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.